ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 11th ஹிஸ்ட்ரி யூனிட் 2 பண்டைய இந்தியா செம்பு கால பெருங்கற்கால இரும்பு கால வேதகால பண்பாடுகள் ஆடியோ வடிவிலான வினாவிடைகள் பார்ட் 1. வழக்கமான நேர்கோட்டு முறையிலான இந்திய வரலாறு சிந்து நாகரிகம் குறித்த தகவல்களை வழங்கி பின் வேத காலத்திற்கு நகர்ந்து அதன் பின்னர் எவை குறித்த விளக்கங்களை தருகின்றது. மகாஜன பதங்கள் குறித்த விளக்கங்களை தருகின்றது. பொதுவாண்டிற்கு முன் எந்த காலகட்டத்தில் சிந்து நாகரிகம் மறைந்ததைத் தொடர்ந்து இந்திய வரலாறு புதிய கற்காலம், செம்பு காலம், பெருங்கற்காலம், இரும்பு காலம், வேத காலம் ஆகிய பண்பாடுகளை சார்ந்த சமூகங்களை கொண்டிருந்தது. பொதுவாண்டிற்கு முன் 1900 காலகட்டத்தில் இந்திய வரலாற்றில் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரையிலான நீண்ட கால வரலாறு தொடர்பாக இருவகைப்பட்ட முக்கிய வரலாற்று சான்றுகள் உள்ளது. பொதுவாண்டிற்கு முன் 3000 முதல் பொதுவாண்டிற்கு முன் 600 வரையிலான நீண்ட கால வரலாறு. இருவகைப்பட்ட வரலாற்று சான்றுகள் யாவை? 1. அகழாய்வு செய்யப்பட்ட இடங்கள், களிமண் பாண்டங்கள், மக்கிய தாவரங்கள், உலோக பொருட்கள் ஆகியன உள்ளடக்கிய சான்றுகள். 2வது சான்று வேத கால இலக்கியங்கள். எவை வழி வழியாக வாய்மொழி மூலம் பயிலப்பட்டு நினைவில் கொள்ளப்பட்டவை? வேத இலக்கியங்கள். தொடக்க கால வேத பண்பாடு இந்தியாவின் சில எந்த பண்பாடுகளின் கூறுகளோடு பொருந்துகின்றது? செம்பு கால பண்பாடுகளின் கூறுகளோடு. பிற்கால வேத கால பண்பாடு அதாவது பிற்கால வேத பண்பாடு இந்தியாவின் எந்த காலத்தைச் சேர்ந்த ஓவியங்கள் தீட்டப்பட்ட சாம்பல் நிற பாண்ட பண்பாட்டோடு பொருந்தியுள்ளது? இரும்பு காலத்தைச் சேர்ந்த ஓவியங்கள் தீட்டப்பட்ட சாம்பல் நிற பாண்ட பண்பாட்டோடு. இந்தியாவின் பழம்பெரும் சமய நூல்களில் எவையும் அடங்கும்? வேதங்களும் அடங்கும். வேதங்கள் வித் தெரிந்து கொள்ளல் வித்யா. வேதங்கள் எத்தனை வகை? 4 வகை. ரிக், யஜூர், சாம, அதர்வன வேதங்கள். வேதங்களில் பழமையானது எது? ரிக்வேதம். எந்த வேதம் மனப்பாடம் செய்யப்பட்டு வாய்வழி வாயிலாக தலைமுறை தலைமுறையாக பிராமணர்களால் போதிக்கப்பட்டது? ரிக்வேதம். பொதுவாண்டின் எந்த நூற்றாண்டுகளில்தான் வேத பாடல்கள் முதலாக எழுதப்பெற்றதாக அறியப்படுகின்றது? பொதுவாண்டு 10-11ஆம் நூற்றாண்டுகளில். வேத பாடல்களின் முக்கிய தொகுப்புகள் என்னவென்று அழைக்கப்படுகின்றது? சம்ஹிதைகள். வேத பாடல்களின் முக்கிய தொகுப்புகளில் மிகவும் பழமையானது எது? ரிக்வேத சம்ஹிதை. ரிக்வேத சம்ஹிதை எந்த நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தைச் சேர்ந்தது என கருதப்படுகின்றது? பொதுவாண்டிற்கு முன் 1500க்கும் பொதுவாண்டிற்கு முன் 1000க்கும் இடைப்பட்ட காலத்தைச் சேர்ந்தது. ரிக்வேதம் மொத்தம் எத்தனை காண்டங்களை கொண்டுள்ளது? 10 காண்டங்களை கொண்டுள்ளது. ரிக்வேதத்தில் உள்ள 10 காண்டங்களில் எத்தனை காண்டங்கள் முதலில் எழுதப்பெற்றது? 2 - 7 வரையிலான காண்டங்கள் முதலில் எழுதப்பெற்றது. ரிக்வேதத்தின் எந்த காண்டங்கள் பிற்காலத்தை சேர்ந்தவை எனவும் கருதப்படுகின்றது? 1, 8, 9, 10 ஆகிய காண்டங்கள். ஒவ்வொரு சம்ஹிதையும் எந்த இணைப்பு குறிப்புகளை கொண்டுள்ளது? பிராமணங்கள் என்னும் இணைப்பு குறிப்புகளை கொண்டுள்ளது. எவை பாடல்கள் மற்றும் சடங்குகள் குறித்த விளக்க உரைகள்? சம்ஹிதை. எவை இயற்றப்பட்ட பின்னரே பிராமணங்கள் இயற்றப்பட்டன? சம்ஹிதைகள் இயற்றப்பட்ட பின்னரே. எவை சடங்குகள் பற்றிய பாடங்கள் ஆகும்? பிராமணங்கள். ஒவ்வொரு பிராமணமும் எவற்றை கொண்டுள்ளது? ஒரு ஆரண்யகம், ஓர் உபநிடதம் கொண்டுள்ளது. எது காடுகளில் வாழும் முனிவர்கள் இரகசியமாக மேற்கொள்ள வேண்டிய மந்திர சடங்குகள் குறித்த குறிப்புகளை கொண்டுள்ளது? ஆரண்யகங்கள். எது தத்துவ கருத்துக்களையும் வினாக்களையும் கொண்டுள்ளது? உபநிடதங்கள். யஜூர், சாம, அதர்வன வேதங்கள் எந்த காலத்தை சேர்ந்தவை என கணக்கிடப்பட்டுள்ளது? பிற்காலத்தை. யஜூர், சாம, அதர்வன வேதங்களின் சம்ஹிதைகளும் இவ்வேதங்களோடு இணைக்கப்பட்டுள்ள பிராமணங்களும் ஆரண்யகங்களும் உபநிடதங்களும் எந்த காலத்தின் இறுதியில் இயற்றப்பட்டவை? வேத காலத்தின் இறுதியில். எந்த வேதம் இசை பாடல்களாக அமைந்துள்ளது? சாம வேதம். எந்த வேதம் சடங்குகளையும் பாடல்களையும் கொண்டுள்ளது? யஜூர் வேதம்.
எந்த வேதமானது மாய மந்திர ஜாலங்கள் அடங்கியது? அதர்வண வேதம். ஜென்ட் அவெஸ்தா எனப்படும் பாரசீக ஈரானிய நூல் எந்த மதத்தை சேர்ந்த நூல்? ஜொராஸ்ட்ரிய மதத்தை. எந்த மொழிகளை பேசி வந்த மக்கள் வாழ்ந்த நிலப்பரப்பு, அவர்களின் கடவுள் குறித்து ஜென்ட் அவெஸ்தா என்ற இந்த நூல் பல செய்திகளை கூறுகின்றது. இந்தோ ஈரானிய மொழிகளை பேசி வந்த மக்கள் வாழ்ந்த நிலப்பரப்பு. இந்தியாவின் வடக்கு வடமேற்கு பகுதிகளை பற்றிய குறிப்புகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஜென்ட் அவெஸ்தாவில். ஜென்ட் அவெஸ்தா என்ற நூலில் இடம்பெற்றுள்ள சொற்கள் எந்த மொழி ஒப்புமை கொண்டுள்ளது? வேத நூல்களின் சமஸ்கிருத சொற்களோடு மொழி ஒப்புமை கொண்டுள்ளது. இந்திய துணைக்கண்டத்திற்கு வெளியே அமைந்திருந்த ஆரியர்களின் தொடக்க கால வாழிடங்கள் பற்றி அறிந்து கொள்ள ஏதுவான துணை சான்றுகளை எந்த நூல் கொண்டுள்ளது? ஜென்ட் அவெஸ்தா. ஹரப்பா பண்பாட்டிற்கு முந்தைய பண்பாடுகளே இந்தியாவின் மிக பழமையான எந்த பண்பாடுகளாகும்? செம்புகால பண்பாடுகளாகும். இந்தியாவின் புதிய கற்கால பண்பாடுகள் சில எந்த பண்பாட்டின் சமகாலத்தவை ஆகும்? அதற்கு பின்னரான காலங்களை சேர்ந்தவையாகவும் உள்ளது. ஹரப்பா பண்பாட்டின். முதிர்ந்த நகர்ப்புறம் சார்ந்த ஹரப்பா பண்பாட்டை போல் இல்லாமல் எந்த பண்பாடுகள் பொதுவாக கிராமப்புற தன்மை கொண்டவையாகவும் வேளாண்மை மற்றும் மேய்ச்சல் தொழில் பண்பாடுகளாகவும் இருந்தது? செம்புகால பண்பாடுகள். எந்த பண்பாட்டினை சேர்ந்த மக்கள் செம்பினால் செய்யப்பட்ட பொருட்களையும் கற்களால் ஆன கூரான கருவிகளையும் மட்பாண்டங்களையும் பயன்படுத்தினர்? செம்புகால பண்பாட்டினை சேர்ந்த மக்கள். எந்த மக்கள் நிலையற்ற அல்லது ஓரளவு நிலையான குடியிருப்புகளில் வாழ்ந்தார்கள் என்பதற்கு இந்தியாவின் மேற்கு வடமேற்கு பகுதிகளின் தொடக்க கால வேளாண் பண்பாடுகள் புதிய கற்கால பண்பாடுகளை காட்டிலும் எவற்றோடு அதிகம் தொடர்புடையவையாக உள்ளது? செம்புகால பண்பாட்டுகளுடனான. எந்த பண்பாட்டினை சேர்ந்த மக்கள் வேளாண்மை செய்தனர்? செம்புகால பண்பாட்டினை சேர்ந்த மக்கள். செம்பு பண்பாட்டோடு தொடர்புடைய மக்கள் எந்தெந்த விலங்குகளை வளர்த்தார்கள்? எருது, எருமை, வெள்ளாடு, செம்மறியாடு, பன்றி. எந்த பண்பாட்டில் ஆமைகளும் கோழிகளும் இவர்களின் வாழ்விடங்களில் இருந்தன என்பதற்கு சான்றுகள் உள்ளது? செம்புகால பண்பாட்டில். செம்புகால பண்பாட்டு காலத்தில் அவர்களின் வீடுகள் எவற்றால் கட்டப்பட்டது? வீடுகள் கல்லாலும் சுடாத மணல் கற்களாலும் களிமண்ணாலும் மரப்பொருட்களினாலும் கட்டப்பட்டவை. எந்த பண்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மக்கள் சுவர்களை மூங்கில் தட்டிகளால் பயன்படுத்தினர்? செம்புகால பண்பாட்டை சார்ந்த மக்கள். எந்த காலகட்ட மக்கள் கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்களையும் செந்நிறத்தின் மீது கருமை நிற ஓவியம் தீட்டிய மட்பாண்டங்களையும் பயன்படுத்தினர்? செம்புகால பண்பாட்டினைச் சேர்ந்த மக்கள். செம்பு காலகட்டத்தைச் சேர்ந்த மக்கள் எவற்றிலான தட்டையான கோடாரிகள், வளையல்கள், மோதிரங்கள், வெட்டுக்கத்திகள், உளிகள், கூராக்கப்பட்ட அம்பு முனைகள், கத்திகள், பொருத்து குழியில்லா கோடாரிகள் ஆகியவற்றை பயன்படுத்தினர்? செம்பினால் ஆன பொருட்கள் இவை அனைத்தும். வட இந்தியாவில் செம்புகால பண்பாட்டோடு தொடர்புடைய எந்த மட்பாண்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளது? பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள். பழுப்பு மஞ்சள் நிற பாண்ட பண்பாடு என்று ஏன் அழைக்கப்படுகின்றது? இம்மட்பாண்டங்கள் சிவப்பு நிற அடிப்புறத்தின் மேல் பழுப்பு மஞ்சள் நிறத்தை கொண்டுள்ளதாக காட்சியளிக்கும். மட்பாண்டங்களை தொட்டவுடன் பழுப்பு நிறம் விரல்களில் ஒட்டிக்கொள்ளும். எனவேதான் இவை பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் எந்த ஓவியங்களை கொண்டுள்ளது? கருப்பு நிற ஓவியங்களை கொண்டுள்ளது. பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்களின் வகைகள்: ஜாடிகள், கொள்கலன்கள், தட்டுகள், அகலமான கிண்ணங்கள். பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்ட பண்பாட்டின் காலம் பொதுவாண்டிற்கு முன் 2600 முதல் பொதுவாண்டிற்கு முன் 1200 வரை. சிந்து கங்கை சமவெளி பகுதிகளில் காணப்படும் பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்ட பண்பாடு எந்த பண்பாட்டோடு தொடர்புகளை கொண்டுள்ளது? தொடக்க வேத கால பண்பாட்டோடு. பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்ட பண்பாடானது எந்த பண்பாடாக பார்க்கப்படுகின்றது? நலிந்த ஹரப்பா பண்பாடாக. பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்ட பண்பாடு தொடர்பான ஆய்விடங்களில் செம்பினால் செய்யப்பட்ட உருவங்களும் ஏனைய பொருட்களும் அதிகம் கிடைப்பதால் இவை என்னவென்று அறியப்படுகின்றது? செம்பு பொருட்குவியல் பண்பாடு என்று. பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்ட பண்பாட்டு காலகட்டத்தில் எவற்றை விளைவித்தனர்? நெல், பார்லி, பட்டாணி, காய் வகைகள். பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்ட பண்பாட்டு காலகட்டத்தில் அவர்கள் எந்தெந்த விலங்குகளை வளர்த்தனர்?
எருது, பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, குதிரை, நாய், பன்றி. பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்ட பண்பாட்டின் காலகட்டத்தில் மக்கள் எந்த வகையிலான வீடுகளை கொண்டிருந்தனர்? கிராமங்கள் மரத்தட்டிகளின் மேல் களிமண் பூசி கட்டப்பட்ட சுவர், மேல் கூரை கொண்ட வீடுகளை கொண்டிருந்தனர். பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்ட பண்பாட்டு காலகட்டத்தில் மக்கள் செம்பிலும் சுட்ட களிமணிலும் செய்யப்பட்ட அணிகலன்களை பயன்படுத்தினர். அவர்கள் விலங்குகளின் உருவங்களை எவ்வாறு செய்தனர்? சுடுமண் உருவங்களையும் செய்தனர். ஒரு முழுமை பெற்ற செம்பு கற்கால பண்பாடு எந்த பகுதியில் நிலவியதற்கான சான்றுகள் இல்லை. தென்னிந்திய பகுதிகளில் எந்த சில இடங்களில் துளையிட்ட பாண்டங்களும் கெண்டி வடிவிலான பாண்டங்களும் கிடைத்துள்ளது? தென்னிந்தியாவில் வேறு என்ன பொருட்கள் கிடைத்துள்ளது? செம்பினாலும் வெண்கலத்தினாலுமான களிகள், கோடாரிகள் இங்கு கிடைத்துள்ளது. வட இந்தியாவின் இரும்பு காலமானது ஓவியம் தீட்டப்பட்ட எந்த பண்பாட்டோடு ஒத்துப்போகின்றது? சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாட்டோடு. ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாட்டின் காலம் பொதுவாண்டிற்கு முன் 1100 முதல் பொதுவாண்டிற்கு முன் 800 வரை. வட இந்தியாவில் ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டங்கள் கிடைப்பதாக எத்தனைக்கும் மேற்பட்ட இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது? 1000க்கும் மேற்பட்ட இடங்கள். சாம்பல் நிற மட்பாண்டங்கள் கிடைப்பதாக அடையாளம் காணப்பட்ட இடங்களில் அதிகமானவை எந்த சமவெளி பகுதிகளில் உள்ளது? கங்கை யமுனை சமவெளி பகுதிகளில். கங்கை யமுனை சமவெளி பகுதிகளில் எவை அதிகமாக கிடைத்ததாக அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டுள்ளது? சாம்பல் நிற மட்பாண்டங்கள். கருப்பு சிவப்பு மட்பாண்ட பண்பாட்டிற்கு பின்னர் எந்த பண்பாடு தோன்றியது எனலாம்? சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு. எந்த கால மட்பாண்டங்களில் நேர்த்தியான சாம்பல் நிறத்தில் வடிவியல் வடிவங்கள் வரையப்பட்டுள்ளன? வட இந்தியாவின் இரும்பு காலத்தில். ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டங்கள் எந்த உருவாக்க காலத்தை சேர்ந்தவை? தொடக்க கால அரசியல் உருவாக்க காலத்தை சேர்ந்தவை. வேத நூல்கள் மூலம் அறியப்படும் குரு பாஞ்சால அரசுகளோடு எவை தொடர்பு கொண்டவை? சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு. ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாட்டை தொடர்ந்து வட இந்தியாவில் மெருகேற்றப்பட்ட எந்த பண்பாடு தோன்றியது? கருப்பு நிற மட்பாண்ட பண்பாடு. மௌரியர் காலத்து மகாஜன பதங்களோடு தொடர்புடைய பண்பாடு. கருப்பு நிற மட்பாண்ட பண்பாடு. ஓவியம் தீட்டிய எந்த மட்பாண்டங்கள் கிடைக்கின்ற இடங்கள் நாட்டுப்புற வாழ்வையும் வேளாண்மையில் ஏற்பட்ட வளர்ச்சியும் வெளிப்படுத்துகின்றன? சாம்பல் நிற மட்பாண்டங்கள். ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு வட இந்தியாவின் எந்த பண்பாடாக கணக்கிடப்படுகின்றது? இரும்பு கால பண்பாடாக. இந்தியாவில் இரும்பு காலம் ஈம சின்னங்களுடன் கூடிய எந்த பண்பாடாக உள்ளது? பெருங்கற்கால பண்பாடாக. தமிழகத்தில் புதிய கற்காலத்தில் பழக்கத்தில் இருந்த இறந்தவர்களை புதைக்கும் முறை எந்த காலத்திலும் தொடர்ந்தது? பெருங்கற்காலத்திலும். ஈம சடங்கின் போது பெரிய கற்பலகைகளை பயன்படுத்தி வட்ட வடிவம், குத்துக்கள் என பல வகையான கல்லறைகளை உருவாக்குதல் எந்த பண்பாட்டு கூறாக அறியப்படுகின்றது? பெருங்கற்கால பண்பாட்டு கூறாக. பெருங்கற்கால சான்றுகள் எங்கு பல பகுதிகளிலும் காணப்படுகின்றது? தமிழகத்தின் பல பகுதிகளில். பெருங்கற்காலத்தில் எந்த வழக்கம் மற்றொரு முறையாக இருந்தது? தாழியில் புதைக்கும் வழக்கம். தாழியில் புதைக்கும் வழக்கத்திற்கான சான்றுகள் எங்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? ஆதிச்சநல்லூரில், தற்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தில். தமிழகத்தில் இறந்தவர்கள் புதைக்கப்பட்ட புதை மேடுகளில் மட்டுமே எவை அதிகம் கிடைக்கின்றது? கருப்பு நிற மட்பாண்டங்கள். எங்கு கிடைக்கவில்லை? மக்கள் வாழ்ந்த குடியிருப்பு பகுதிகளில் அவை கிடைக்கவில்லை. எவற்றை பொறுத்த மட்டில் பெரும்பாலும் கற்கள் பயன்படுத்தப்படவில்லை. இருப்பினும் முதுமக்கள் தாழிகள் பெருங்கற்காலத்தை என்றே வகைப்படுத்தப்பட்டுள்ளது. முதுமக்கள் தாழியை பொறுத்தமட்டில் பெருங்கற்கால ஈம நடைமுறைகள் எந்த நூற்றாண்டுகள் வரை தொடர்ந்ததாக மதிப்பிடப்படுகின்றது? பொதுவாண்டு 2 முதல் 3ஆம் நூற்றாண்டுகள் வரை. கிபி 2 to 3. பெருங்கற்கால கட்டத்தில் அசோகர் பிராமி எழுத்துமுறை போன்ற தமிழ் பிராமி எழுத்துமுறை இருந்துள்ளது என்பது எந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது? கொடுமணல், ஈரோடு மாவட்டம் அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. வைகை ஆற்று படுகையின் மேல் பகுதிகளில் காணப்பட்ட பழைய காலத்தைச் சேர்ந்த 4 நடுகற்கள்
எந்த எழுத்துக்களோடு காணப்படுகின்றன? தமிழ் பிராமி எழுத்துக்களுடன். இந்த நடுக்கற்கள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவையாக இருக்கலாம்? ஏறத்தாழ பொதுவாண்டிற்கு முன் 3ஆம் நூற்றாண்டு அல்லது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவையாக இருக்கலாம். ஆணிரை கவர்தல் தொடர்பாக சங்க இலக்கியங்களில் விவரிக்கப்படும் நடுக்கள் நடுமரபினை நிறுவும் சான்றுகளாக எந்த நடுக்கர்கள் காணப்படுகின்றன? வைகை ஆற்றுப்படுகையின் மேல் பகுதியில் காணப்பட்ட பழைய காலத்தைச் சேர்ந்த 4 நடுக்கற்கள். தமிழகத்தில் காணப்படும் பெருங்கற்கால ஈம சின்னங்கள், ஈம குத்துக்கள், நினைவுகள், கல்திட்டை போன்றவை. கருப்பு சிவப்பு வண்ண மட்கலன்கள், மனித எலும்பு சான்றுகள் மற்றும் இரும்பு பொருட்களுடன் தமிழ்நாட்டின் எதன் அருகில் உள்ள வடமலை குண்டா என்னும் இடத்தில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? கிருஷ்ணகிரி அருகில் உள்ள வடமலை குண்டா என்னும் இடத்தில். கிருஷ்ணகிரி அருகில் உள்ள வடமலை குண்டா என்னும் இடத்தில் வேறு எவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? கற்பலகைகளும். பல நூற்றாண்டுகள் பழமையான குத்துக்கள் எங்கு நடந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? திருப்பூர் மாவட்டம் சிங்காரிபாளையம் குந்தலம் அருகே நடந்த அகழாய்வில். பல நூற்றாண்டுகள் பழமையான குத்துக்கள் இவை எந்த நதிக்கரையில் பண்டைய கால மனிதர்களின் வாழிடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகின்றது? உப்பாறு நதிக்கரையில். எந்த பகுதி திருநெல்வேலியில் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆதிச்சநல்லூர். எந்த ஆண்டு ஜெர்மனியை சேர்ந்த இயற்கைவியலாளர் இன வரைவியலாளருமான ஆண்ட்ரூ ஜாகர் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வை மேற்கொண்டார்? 1876ஆம் ஆண்டு. ஆண்ட்ரூ ஜாகர் எந்த பகுதியில் அகழாய்வை மேற்கொண்டார்? ஆதிச்சநல்லூரில். எந்த ஆண்டு அகழாய்வை மேற்கொண்டார்? 1876ஆம் ஆண்டு. ஆண்ட்ரூ ஜாகர் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு மேற்கொண்ட போது எந்தெந்த பொருட்களை அவரோடு எடுத்துச் சென்றார்? சுடப்பட்ட மட்பாண்டங்கள், பல அளவுகளிலும் வடிவங்களிலுமான பாத்திரம், கணிசமான எண்ணிக்கையில் இரும்பு கருவிகள், ஆயுதங்கள், பெரும் அளவிலான எலும்புகள், மண்டையோடுகள். ஆண்ட்ரூ ஜாகர் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு மேற்கொண்ட போது எடுத்துச் சென்ற பொருட்கள் இவை அனைத்தும் எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது? பெர்லின் அருங்காட்சியகத்தில். புதைமேடு தாளிகள் அகழாய்வு நடந்த இடம் ஆதிச்சநல்லூர். யார் இருவர் ஆதிச்சநல்லூர் சென்றனர்? அன்றைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ஏஜே ஸ்டூவர்ட், புகழ்பெற்ற மொழியியல் அறிஞரான ராபர்ட் கால்டுவெல். யார் இருவரும் ஆதிச்சநல்லூர் சென்ற பிறகு என்ன நிறைந்திருப்பதை கண்டனர்? படிக கற்கள் நிறைந்திருப்பதை ஏஜே ஸ்டூவர்ட் மற்றும் ராபர்ட் கால்டுவெல் கண்டனர். ஆதிச்சநல்லூரில் உடனடியாக கற்களை வெட்டி எடுப்பது அங்கு தடை செய்யப்பட்டு யாருடைய மேற்பார்வையில் அகழாய்வு பணிகள் தொடங்கியது? அலெக்சாண்டர் ரீ என்பவரின் தலைமையில். தன்னுடைய கண்டுபிடிப்புகள் தொடர்பாக புகைப்படங்களோடு கூடிய விரிவான அறிக்கையை தயார் செய்து அலெக்சாண்டர் ரீ எந்த ஆண்டு அறிக்கையில் வெளியிட்டார்? இந்திய தொல்லியல் துறையின் ASIயின் 1902-3 அந்த ஆண்டிற்கான ஆண்டு அறிக்கையில் வெளியிட்டார். ஆதிச்சநல்லூரில் உள்ள புதைமேட்டிலிருந்து கிடைத்த பொருட்கள்: தாளிகள், மட்பாண்டங்கள், ஆணிகள், ஆயுதங்கள், இரும்பு கருவிகளான கத்தி, வாள், ஈட்டி, அம்பு, கல், மணிகள், ஒரு சில தங்க நகைகள், வெண்கலத்தால் ஆன வீட்டு விலங்குகளான எருமை, வெள்ளாடு, செம்மறியாடு, சேவல், காட்டு விலங்குகளான புலி, மிலா என்பது ஒரு வித மான் வகை, யானை ஆகியன எந்த புதைமேட்டிலிருந்து கிடைத்தவை? ஆதிச்சநல்லூரில் உள்ள புதைமேட்டிலிருந்து கிடைத்தவை. துணி, மரப்பொருட்களின் எச்சங்கள் எங்கு கிடைத்தது? ஆதிச்சநல்லூரில் உள்ள புதைமேட்டிலிருந்து. வெண்கல பொருட்களின் மீதும் அணிகலன்களின் மீதும் விலங்கு உருவங்களை பொறிப்பது எந்த தொழில்நுட்பத்தை குறிப்பது? பழங்கால கைவினை தொழில்நுட்பத்தை. யார் ஆதிச்சநல்லூரில் இவ்விடத்திற்கு வந்திருந்த போது செம்பிலான வளையல் ஒன்றையும் கண்டெடுத்தார்? கால்டுவெல். மட்பாண்டங்கள் செய்வதிலும் பித்தளையை உருக்குவதிலும் நெசவு, கல், மர வேலைப்பாடுகளிலும் எந்த மக்கள் சிறந்து விளங்கினர்? ஆதிச்சநல்லூர் மக்கள். நெல் மற்றும் பிற தானியங்களின் உமி எங்கு கண்டெடுக்கப்பட்டது? ஆதிச்சநல்லூரில். ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மக்கள் வேத மதங்களை பின்பற்றியவர்கள் அல்ல என கால்டுவெல்லை எண்ண வைத்தது.
கர்த்திட்டை டோல்மென் மல்லச்சத்திரம், நெடுங்கல் குமரிக்கல் பாளையம் திருப்பூர், தமிழ் பிராமி எழுத்துக்களுடன் கூடிய நடுக்கல் புலிமான் கோம்பையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பையம்பள்ளி வேலூர் மாவட்டம் எந்த தாலுகாவை சேர்ந்த கிராமம்? திருப்பத்தூர் தாலுகாவை சேர்ந்த கிராமம். எந்த ஆண்டுகளில் இந்திய தொல்லியல் துறை பெருங்கற்காலத்தோடு தொடர்புடைய இவ்விடத்தில் அகழாய்வை நடத்தி கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்களை வெளிக்கொணர்ந்தது? 1960ஆம் ஆண்டுகளில். ஈமத்தாளிகள் எங்கு கண்டறியப்பட்டன? பையம்பள்ளியிலும். தமிழகத்தின் பெருங்கற்கால பண்பாட்டின் காலம் ரேடியோ கார்பன் பரிசோதனை மூலம் என்னவென்று கணிக்கப்பட்டுள்ளது? பொதுவாண்டிற்கு முன் 1000 என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றின் கிளை நதியான நொய்யல் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது டேஷ் கொடுமணல். கொடுமணலில் எந்த ஆண்டுகளில் தொடர்ந்து இங்கு அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது? 1980களிலும் 1990களிலும். அண்மை கால அகழாய்வு எந்த ஆண்டு நடைபெற்றது? கொடுமணலில் 2012இல். பழங்கால மக்கள் வாழ்விடங்களிலும் பெருங்கற்கால புதைமேடுகளிலும் மட்பாண்டங்கள், ஆயுதங்கள், கருவிகள், அணிகலன்கள், மணிகள், குறிப்பாக மொகஞ்சதாரோ அகழ்வாய்வில் கண்டறியப்பட்டதை போன்ற செம்மணி கற்கள் ஆகியவை எங்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டன? கொடுமணலில். சங்க நூலான எந்த நூலில் சேர அரசனுக்கு சொந்தமான கொடுமணம் என்ற ஊர் அங்கு கிடைக்கும் விலை மதிப்புமிக்க கற்களுக்காக புகழப்படுகின்றது? பதிற்றுப்பத்தில். ரோமானிய நாணய குவியல்கள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன? கொடுமணலில். கொடுமணலில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஏனைய பொருட்கள் சிப்பிகள், வளையல்கள், உலைக்கலை எச்சங்கள், சூளை, சாம்பல், தமிழ் பிராமி பொறுப்புகளை கொண்ட மட்பாண்ட குவியல்கள். கொடுமணலில் பல வகைப்பட்ட புதைக்கும் முறைகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அவை யாவை? ஈமக்குழிகள், ஈமத்தாளிகள், கருப்படுக்கை புதைப்பு. எங்கு அகழாய்வில் கிடைத்தவை சங்கத்தொகை நூல்கள் காலத்தை சேர்ந்தவை? கொடுமணல் அகழாய்வில் கிடைத்தவை. கொடுமணல் அகழாய்வில் கிடைத்தவை சங்கத்தொகை நூல்கள் காலத்தைச் சேர்ந்தவையாகும். பொதுவாண்டிற்கு முன் 2ஆம் நூற்றாண்டு, பொதுவாண்டு 2ஆம் நூற்றாண்டு என யார் கூறுகின்றார்? ஏ. சுப்பராயலு. எவை மக்களின் இனக்குழு மற்றும் பண்பாட்டு அடையாளங்களை பற்றி பேசுகின்றது? வேதங்கள். வேதங்களில் காணப்படும் குறிப்புகள் காரணமாக தொடக்க கால இந்திய வரலாற்றில் யார் குறித்து எழும் விவாதங்கள் முக்கியத்துவம் கொண்டவையாக ஆகியுள்ளது? ஆரியர்கள் குறித்து எழும் விவாதங்கள். யார் இந்தியாவில் காலனி ஆதிக்கம் செலுத்த தொடங்கிய பின்னரே இந்திய வரலாற்றை எழுதும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது? ஐரோப்பியர்கள். எந்த இரு கண்டங்கள் ஐரோப்பிய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இருந்தது? ஆசியா, ஆப்பிரிக்கா. ஐரோப்பிய ஆட்சி அதிகாரத்தின் காலகட்டத்தில்தான் காலனிய சூழலில் காலனியாளர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக எந்த வார்த்தை போன்ற சில கருத்தாக்கங்கள் உருவாக்கப்பட்டன? ஆரியர் போன்ற சில கருத்தாக்கங்கள். எந்த காலகட்டத்தில் தான் மக்களை வகைப்படுத்துவதற்கும் பிரித்தறிவதற்கும் இனம் என்ற கோட்பாடு பரவலாக்கப்பட்டது? ஐரோப்பிய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இருந்தபொழுது. ஆரியர் கருத்தியல் நீல நிற கண்களை உடைய வெள்ளை இன மக்களோடு இணைக்கப்பட்டு பின்னர் எவற்றோடு தொடர்பு படுத்தப்பட்டது? ஐரோப்பியரோடு. இந்த ஆரிய கோட்பாட்டை யார் தங்கள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தி கொண்டனர்? நாஜிகள். ஆரியர் என்ற சொல் இனத்தை குறிக்கவில்லை எனவும், ஆனால் எந்த மொழிகளை பூர்வீகமாக பேசுபவர்களை குறிக்கின்றது எனவும் அண்மை கால ஆய்வுகள் நிறுவியுள்ளது. இந்தோ ஆரிய மொழிகளை பூர்வீகமாக பேசுபவர்களையே. எந்த வேதம் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் முண்டா மற்றும் திராவிட மொழிகளைச் சேர்ந்த 300 சொற்கள் அதில் அடையாளம் காணப்பட்டுள்ளது? ரிக்வேதம். ஆரியர்கள் பழக்கப்படுத்தப்பட்ட குதிரைகள் பூட்டிய தேர்களை பயன்படுத்தினார்கள் என்பது எந்த வேதத்தின் மூலம் உறுதியாகின்றது? ரிக்வேதத்தின் மூலம். ஆரியர்கள் எவ்வவற்றை பயன்படுத்தினர்? வில்லையும் அம்பையும் பயன்படுத்தினர். வேளாண்மை, கால்நடை மேய்த்தல் ஆகிய தொழில்களையும் செய்தனர். எந்த மொழிகளை பேசிய இவர்களிடையே சோமபானம் அருந்தும் பழக்கமும் நெருப்பை புனிதமாக நினைத்து வழிபடுவதும் பரவலாக இருந்துள்ளது? இந்தோ ஆரிய மொழிகளை பேசிய. யாருடைய பண்பாட்டு கூறுகள் பரவியுள்ள கிழக்கு ஐரோப்பிய, மத்திய ஆசிய பகுதிகள் புவியியல் ரீதியில் இந்தியா, மேற்காசிய மற்றும் ஐரோப்பிய பகுதிகளோடு இணைந்துள்ளது? ஆரியர்களின் பண்பாட்டு கூறுகள். கிழக்கு ஐரோப்பா, மத்திய ஆசியா, கருங்கடலுக்கு வடக்கே உள்ள பகுதிகளே அறிஞர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட யாருடைய தாயகம்? ஆரியர்களின் தாயகம். எவை ஆரிய பண்பாட்டோடு நெருங்கிய தொடர்புடையது? பாக்ட்ரியா மார்ஜினா தொல்லியல் வளாகம். பாக்ட்ரியா மார்ஜினா தொல்லியல் வளாகம் இதனுடைய காலம் பொதுவாண்டிற்கு முன் எதன் முதல் எந்த ஆண்டு வரை? 1900 முதல் பொதுவாண்டிற்கு முன் 1500 வரை.
இந்தோ ஐரோப்பிய மொழிகள் பற்றிய குறிப்புகள் இன்றைய நவீன எந்த பகுதியில் கண்டறியப்பட்ட பொதுவாண்டிற்கு முன் 2200ஆம் ஆண்டைச் சேர்ந்த ஒரு கல்வெட்டில் காணப்படுகிறது? நவீன ஈராக் பகுதியில். அனதோலியா கல்வெட்டு காலம் பொதுவாண்டிற்கு முன் 1900 to 1700. ஈராக்கைச் சேர்ந்த கல்வெட்டு காசேட் கல்வெட்டு பொதுவாண்டிற்கு முன் 1600. சிரியாவுடைய எந்த கல்வெட்டு? மிட்டானி கல்வெட்டு மற்றும் போகஜ் கல்வெட்டுகள் பொதுவாண்டிற்கு முன் 1400. வேதகால கடவுள்களின் பெயர்களைப் போலுள்ள பெயர்களை குறிப்பிடும் அனதோலிய கல்வெட்டு, ஈராக்கைச் சேர்ந்த காசேட் கல்வெட்டு, சிரியாவின் மிட்டானி கல்வெட்டுகள், போகஜ் கல்வெட்டுகள் ஆகியன எந்த மொழிகளின் பொது இயல்புகளை பெற்றுள்ளது? இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் பொது இயல்புகளை பெற்றுள்ளது. எந்த சொல்லும் வேறு பல சொற்களும் பல இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் பொதுவான வேர்ச்சொற்களை கொண்டுள்ளன? அஸ்வா என்னும் சொல்லு. ரிக்வேதத்தில் எந்த சொல் 215 முறை இடம்பெற்றுள்ளது? அஸ்வா, குதிரை. அதை போலவே ரிக்வேதத்தில் எந்த சொல் 170 முறை இடம்பெற்றுள்ளது? ரிஷபா, காளை என்னும் சொல். அஸ்வா என்னும் சொல் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது? ரிக்வேதத்தில் 215 முறை. ரிஷபா என்னும் சொல் ரிக்வேதத்தில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது? 170 முறை. ரிக்வேதத்தில் காணப்படாத விலங்குகள்: புலி, காண்டாமிருகம். ஹராப்பா பண்பாட்டில் எவை இருந்ததற்கான சான்றுகள் இல்லை? குதிரை இருந்ததற்கான சான்றுகள் இல்லை. பண்டைய கால குடிபெயர்வுகளை கண்டறிய தற்போது எந்த அறிவியலும் பயன்படுத்தப்படுகின்றது? மரபணு அறிவியலும் பயன்படுத்தப்படுகின்றது. எந்த மரபணு இந்தோ ஐரோப்பிய மொழிகளை பேசுபவர்களிடம் காணப்படுவதாக கூறப்படுகின்றது? M17 எனப்படும் மரபணு. இந்த ஆடியோ வடிவிலான வினாவிடைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த வீடியோவில் வேறு டாபிக் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.